வெல்கம் டு ஆக பிரமாதம். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இந்த வாரம் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்டோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரம் பார்த்திங்கன்னா விவசாய பண்ணை நிலம், அதுவும் பார்த்திங்கன்னா சென்னை பூந்தமல்லியில் உங்களுக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த விவசாய பண்ணை நிலத்தில் இடம் வாங்குறவங்க இதை 3 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெற்பயிர் வச்சு உங்களுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை சாகுபடி செஞ்சு கொடுக்குறோம். வருஷத்துக்கு 2 போகம் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குறோம். அது இதில் ஒரு வகையான கான்செப்ட் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரெசார்ட் டைப்பில் ஒரு 22 சென்ட் வாங்கி நீங்கள் அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடும் கட்டிக்கலாம். அந்த லேண்ட்ஸ்கேப்பிங்கும் பண்ணி கொடுக்குறோம். அது எப்படின்றத நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது மாடல். ஒரு மாடலில் உங்களுக்கு எப்படி வீடு வரும், எப்படி அந்த லான் உங்களுக்கு ரெடி பண்ண முடியுன்றது 2வது கான்செப்ட்டு. 3வது முறை பார்த்திங்கன்னா இது பசுமை குடில். நம்ம இஸ்ரேல், உக்ரைன் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய பசுமை குடில் அமைச்சு அதில் இங்கிலீஷ் குக்கும்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் சாகுபடி பண்ணி இதை உங்களுக்கு மார்க்கெட்டில் சேல் பண்ணி உங்களுக்கு மாதம் ஒரு நல்ல வருமானத்தையும் தராங்க. இப்படி 3 விதமான கான்செப்ட் இருக்குது. வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மொத்தம் 20 ஏக்கரில் இந்த ப்ராஜெக்டை, இந்த 20 ஏக்கர்லேயுமே பார்த்திங்கன்னா அது 3 விதமாக பிரிச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம நெற்பயிர் பண்ணக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய இடம். இது ஒரு டைப்புங்க. டைப் 2 அப்படின்னு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு பாலியோஸ், இங்கிலீஷ் குக்கும்பர் கல்டிவேட் பண்ணக்கூடிய பாலியோஸ் டைப்பு. இது டைப் 2ஆக பிரிச்சுருக்காங்க. டைப் 3 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசார்ட் மாடலில், அது 25 சென்ட்டில் உங்களுக்கு மரம்லாம் வச்சு உள்ளேயே சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு நம்ம வந்தால் போனால் தங்குற மாதிரி ஒரு லொக்கேஷனாக வேணும் அப்படின்னா அது பண்ணிக்க முடியும். அதுதான் டைப் 3. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 அடி வண்டிப்பாதை கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிப்பாதையில் நம்ம நம்மளுடைய இடத்துக்கு போக முடியும். இந்த 20 அடி கொடுத்ததோடைய ஐடியாவே பார்த்திங்கன்னா இன் ஃப்யூச்சரில் இந்த இடத்துல இடம் வாங்குறவங்க, ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு சிஎம்டி லிமிட்டில் இருக்கக்கூடிய இடம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்த நாளைக்கு இன் ஃப்யூச்சரில் நீங்கள் அப்ரூவலுக்கு அனுப்பிச்சு அது பிளாட்டாக நீங்கள் விற்கணுன்னா கூட விற்க முடியும். அதுதான் அதோடைய ஐடியா. அதனால தான் உங்களுக்கு அந்த 20 அடி வண்டிப்பாதை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ரூவல் வாங்கணும் இன் ஃப்யூச்சரில் அப்படின்னாலும் அதுவும் கம்பெனியே உங்களுக்கு வாங்கியும் தராங்க. ஸோ இந்த சைட்டோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, 3 கிலோமீட்டரில். அதே மாதிரி உங்களுக்கு பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ஒரு 500 மீட்டரில் உங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. எல்லா விதமான வசதிகளுமே கொண்ட ஒரு அற்புதமான ஒரு சைட்னு சொல்லலாம். அதனால் இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அப்ரிஷியேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான அப்ரிஷியேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் உண்மை. டைப் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நெற்பயிர் விவசாயம்னு ஆல்ரெடி சொன்னோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 25 சென்ட் இடம் வாங்குறீங்க, வாங்கிட்டு நீங்கள் கம்பெனிக்கிட்ட இதை 10 வருஷமோ 5 வருஷமோ நீங்கள் லீஸுக்கு கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிடித்த ரகம் என்ன ரகமோ, உங்களுக்கு விருப்பமான ரகம் எதுவோ அந்த ரகத்தோடைய நெல்லை விதைச்சி 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு போகம் கொடுக்குறாங்க. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோ வரைக்கும் உங்களுக்கு அரிசி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வருஷத்துக்கு ஒரு 200 கிலோ வரைக்கும் உங்களுக்கு அரிசி கிடைக்கும். அதுவும் ஆர்கானிக் ரைஸுங்க, எந்த விதமான மருந்து இல்லாமல் ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய ரைஸ் கிடைக்கும். டைப் 2 பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா பாலியோஸ் பசுமை குடில் மூலியமாக இங்கிலீஷ் குக்கும்பர் நம்ம கல்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். இதில் மெயினாக என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலி ஹவுஸ் அமைக்கிறதுக்கு ஒரு 25 சென்ட் பாலி ஹவுஸ் அமைக்கிறதுக்கு உங்களுக்கு 12 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இதில் மாநில அரசாங்கம் உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் சப்சிடி தராங்க. ஸோ அதனால் உங்களுக்கு மொத்தமே ஒரு 7 லட்ச ரூபா தான் செலவாகும். அது மட்டும் இல்லாமல் மாதம் உங்களுக்கு ஒரு 70,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்கம்மாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
டைப் 3 பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு ரெசார்ட் டைப் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் பிளாட்டு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சென்ட்டில் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு இடம் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி 25 சென்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் கேட்டால் தேவைப்பட்டா அதற்கான காஸ்ட் வந்து நீங்கள் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். லேண்ட்ஸ்கேப்பிங் ஆகட்டும் ப்ளஸ் வந்து பில்டிங் ஆகட்டும் நீங்கள் தனியாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து சைட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இந்த சைட் வந்து 28ஆம் தேதி உங்களுக்கு லான்ச்சிங் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீ லான்ச் ஸ்டேஜில் தான் இந்த வீடியோ நம்ம இப்போ போடுறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ரேட் கொடுத்துருக்காங்க. 360 ரூபா வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரைஸிங். ஆனால் ப்ரீ லான்ச்சில் வந்து புக் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் சைட்டை வந்து பார்த்துட்டு புக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் வந்து இருக்குன்றது தான். அதாவது இந்த ரேட்டு 360 ரூபான்ற ரேட்டை நிச்சயம் நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு வந்து பூந்தமல்லியிலேருந்து திருவள்ளூர் வரைக்குமே இந்த ரேட் கிடையாது எங்கேயுமே. ஸோ நீங்கள் ஆவரேஜாக வந்து ஒரு 1000 ரூபாய் கம்மி வந்து இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் லேண்ட் வாங்க முடியாது. இன்றைக்கி லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கே ஆல்மோஸ்ட் வந்து 2 மடங்குலேருந்து 3 மடங்கு வந்து அவங்களுக்கு வந்து லாபம் இருக்குன்றது தான். இதை இன்னும் நம்ம வந்து கன்வர்ஷன் பண்ணி போகும்போது இன்னும் இதோடைய மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் வந்து விவசாயம் பண்ணுறதோ, இல்லை வந்து பாலியோஸ் பண்ணுறதோ, இல்லை வந்து நீங்கள் ரெசார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலுமே சரி, இது வந்து ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து சென்னை சிட்டி லிமிட்குள்ளே இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு 40 லட்ச ரூபாயிலேருந்து 50 லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டால் கூட நமக்கு வந்து எவ்வளோ அதிகபட்சம் வந்து வாடகை வரும் அப்படின்றத நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதிகபட்சம் ஒரு 25,000 ரூபாயிலேருந்து ஒரு 30,000 ரூபா அவ்வளோதான். இன்றைக்கி சிட்டிக்குள்ளே வந்து அவ்வளோதான் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ரெண்ட்டு நான் சொல்லுவேன். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு 22 சென்ட் இடம் வாங்கி ஒரு பாலியோஸ் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வந்து ஒரு 70,000 ரூபா வரைக்கும் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னும் போது இந்த மாதிரி ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஆசை. ஒரு நெல் பயிர் பண்ணணும், அதை வந்து நம்மளே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ரைஸ் எல்லாம் நம்ம வந்து அங்கேருந்து கல்டிவேட் பண்ணணும்னு எல்லாருக்கும் ஆசை. பட் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு வந்து அமையலைன்றதான் உண்மை. ஆனால் அந்த மாதிரி ஒரு பொன்னான வாய்ப்பை நமக்கு இந்த கம்பெனி அமைச்சு கொடுக்குறாங்கன்றது தான் உண்மை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை வந்து என்றைக்காவது ஒரு வாட்டி தான் நமக்கு கிடைக்குது. அதனால் அதை மிஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். நேரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். சைட்டு வர்றதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுடைய ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.